அகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஃப்ளவர் மெடிசன் தான். செர்ரி ப்ளம். செர்ரி ப்ளம் அப்படின்ற ஃப்ளவர் மெடிசன் ராகு கூடியது. என்னால தாங்கவே முடியல அப்படின்ற வேர்ட் நமக்கு வந்து அடிக்கடி யூஸ் பண்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அந்த தலைவலி ஆகட்டும், நமக்கு வந்துட்டு அந்த பிரஷர் ஆகட்டும். ஸோ இது வந்து எப்படின்னா நெறைய பேர் வந்துட்டு ஒரு இந்த விஷயம் பண்ணணும், அத பண்ணணும், இத பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாத்தையும் தனக்கு தானே எடுத்து போட்டு செஞ்சு ஒரு பிரஷர கிரியேட் பண்ணிப்பாங்க. இல்லன்னா அவங்களுடைய லைஃப்ல பிரச்சனையே இருக்காது. ஆனா அவங்களே ஒரு பிரச்சனைய வந்து உண்டு பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள வந்துட்டு பிரஷர் வந்து அதிகமாகி, அதிகமாகி எனக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து வரும். அந்த அளவுக்கு ஒரு பிரஷர்ல இருக்கக்கூடியவங்க, அவங்க வாய் எடுத்தாலே அவங்க வந்து பேச ஆரம்பிச்சாலே, "ஐயோ! என்னால இது தாங்கவே முடியல. என்னால இந்த பிரஷர வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியல. அ இந்த தலைவலி என்னால தாங்க முடியல." அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். ஸோ அவங்கலாம் இந்த செர்ரி ப்ளம் வந்து நம்ம காம்போ பண்ணி குடுக்கும்போது, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, அதுக்கு ஏத்த மாரியான காம்பினேஷன்ல இந்த ஃப்ளவர் மெடிசின் எடுக்கும்போது, அவங்களுக்கான பிரஷர் வந்து குறையும். அவங்க வந்து கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுவாங்க. ஸோ அதே மாரி இன்னொரு ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிளையண்ட்ஸ்க்கு நெறைய பேருக்கு நான் சொல்றது தான். அவங்கலாம் வந்துட்டு ஒரு 11 வாரம் திங்கட்கிழமையில வில்வ நீர் அபிஷேகம் சிவனுக்கு செய்றது ரொம்ப ரொம்ப உகந்தது. ஸோ வில்வ நீர் அபிஷேகம்னா என்ன அப்படின்னா, இப்ப நெறைய பேர் வந்து வீடுகள்லயே நம்ம சிவபெருமான வச்சு பூஜை செய்றது வழக்கம். ஸோ அதுவாகட்டும், இல்ல கோவில்ல ஆகட்டும், அந்த தண்ணீர், நீர் வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய நீர்ல நம்ம வில்வ இலைகள போட்டு எனக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாம் இறக்கி கொடுத்தது இறைவான்னு சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணி நம்ம இந்த பூஜையை செய்யும் போது தொடர்ந்து ஒரு 11 வீக்ஸ் செய்யும் போது கண்டிப்பா அதற்கான பலன் இருக்கும். இது என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்த கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு நான் இந்த பரிகாரம் சொல்லி ரொம்ப நல்லா சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் யாருக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்கோ, அது கடன் சுமையாகட்டும், வேலை பளுவாகட்டும், குடும்ப சூழ்நிலை, குடும்ப சுமையாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா பலன் இருக்கும். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.